ஹலோ ஹலோ ஹலோ. நாங்கள் சின்ன ஷாப்பிங் ஒன்று ரோட்டு கடை ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். ரோட்டில் நடராஜா மாதிரி 3 பேர் நடந்து கொண்டு ஐஜலில் தூக்கி வச்சுக்கொண்டு நாங்கள் நடந்தோம் 2 பேரும். ஐஜலுக்கு சாப்பாடு ஐட்டம் 2-3, எங்களுக்கு கல்ல கடையா சாக்லேட் டிபி எல்லாம் எடுத்து வந்து இதை காட்டுறேன். ஸோ போயிட்டு கல்ல கடையாப்போ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னது தானே. ஸோ இந்த இதில் இருக்கிற ஐட்டம் பார்த்தாது உங்களுக்கு நான் சைலண்ட்டாக பேசக்குள்ளே விளங்கிறனும். ஏன் சைலண்ட்டாக பேசுகிறேன், ஏன் பாய்ந்த மாதிரி பேசுகிறேன்ட்டு. ஏனென்றா சின்ன மேடம் தூக்கணும் வாழ்க்கையில் ஊக்கத்தினாலே. ஸோ இதில் என்னென்ன ஐட்டம் நான் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தேன். ஃபஸ்ட் ஐட்டம் வந்து இந்த அண்ணா காஃபி. ஆனா வ்ளாக்ஸ் மாதிரி அண்ணா வ்ளாக்ஸ் இல்லை, இது ஆனா காஃபி. இது அண்ணா காஃபி. இதில் வந்து அண்ணா காஃபி ஊற்ற போகிறாங்க. திடீர்னு காஃபி டெம்பிள் வந்து. ஸோ நான் வந்து போனது ஐசலுக்கு வெஜிடபிள்ஸ் ஃபுட் சேர்த்து வாங்கிட்டு வரதுக்கு. பட் இவ்வளோ ஐட்டம் நாங்கள் வாங்கிட்டு வந்து இது எல்லாமே தேவைப்படுற சாப்பாடுகள் எல்லாம் கல்ல கிடையாது சரியா. அதில் வந்து நான் எனக்கு கொண்டு வாங்கணும்னு பார்த்துட்டு வாங்க போல் மேடம் வந்து ஃபஸ்ட்டு கேட்டேன் வரணுமா அவங்களுக்கு எப்படி நீங்கள் என்ன சொன்னீங்க, வாரம் வெயிட் போகுது சரியாக அவங்க மேனேஜ் பண்ணணும்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சரியாக பண்ணாமல் சொல்லிட்டு ஜேமிஸ் மாதிரி இன்னொன்று கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட இதில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த வீடியோ வந்து எங்களோட 30K சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்ததுனால நாங்கள் ஒரு Q&A செய்ய டிசைட் பண்ணி எங்களோட இன்ஸ்டாவில் எல்லாம் நாங்கள் ஸ்டோரியில் போட்டு வாங்கி நிறையா கொஷின்ஸ், யூடியூப்லேயும் நிறையா கொஷின்ஸ் வந்துச்சு. ஸோ அதுவரை எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி போகும். இதில் வந்து ஆப்பிள் ஜூஸ் எடுத்தீங்க, பொமக்ரேனட் ஜூஸ் எடுக்கிறேன்னு இந்த ஆப்பிள் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. அவ்வளோக்கு வர பொமக்ரேனட் இது அவ்வளோ பிடிக்க மாட்டேன், கசப்பு சுகரி நார்மலாக. ஓகே, இது ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சும்மா கடிக்கிறதுக்கு சங்கி சாக் ஓட்ஸ் எடுப்பாங்க. இது வந்து சின்ன வயசுலேருந்து என்னோட ஃபேவரட் சாக்லேட். நிறைய பேருக்கு லெமன் பஃப் பிடிக்கும், சூப்பர் சாமான். எனக்கு லெமன் பஃப் பிடிக்காது. சின்ன வயசில் லெமன் இல்லை எனக்கு சரியா ஆசை இந்த சாக்லேட் சரியா. அதனால் இன்றைக்கும் சும்மா கடிக்கிறதுக்கு இதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் டேட்ஸ் வாங்கிட்டு வந்துக்கிறோம். இது எந்த வாங்கணும்னு எனக்கு தெரியாது. ஐசலுக்கு வாங்கிக்கிறாங்க. அதோட வந்து முந்தி 5 ரூபாய்க்கு இருந்த சாமான் இப்போ டேஸ்ட்லாம் மாறி. ஸோ இதுவாக தான் எங்களை வந்து லட்டப்பட்டாங்க கல்ல கிடையாது. சரி, இப்போ போயிட்டு காஃபி ஒன்று ஊற்றிடுவாங்க மாப்பிள்ளைக்கு. Q&A ஒன்று வந்துச்சு, ஹவ் டு கெட் ரிச் லைக் யூ. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எஸ், அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணி நாங்கள் ரொட்டேஷனில் டெய்லி 100 வேலுவல்ஸ் ரொட்டேஷன் இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு அந்தந்த நாள் உழைச்சி இது பண்ணி கொண்டு இருக்கிறது. பட் ஒன் திங் வி மேக் ஷுவர், நாங்கள் வந்து வி என்ஜாய். ஏன்னா அந்த சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கிற சேவிங்ஸ் இப்போ தேவை. வி மேக் ஷுவர் நாங்கள் என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணுறதுன்னா வாழ்றதுக்கு தானே. என்ஜாய் பண்ண தேவையில்லை, பட் கிடைக்கிறப்ப இப்போ இது வந்து இந்த ஸ்டே வந்து ஆதியோட ப்ரொஜெக்ட்காக வந்துட்டு. எஸ், ஸோ அதனால தான். பட் எப்படி ரிச் ஆகுதுன்ட்டு நான் வந்து சொல்கிறேன், கண்டினியூஸாக பாருங்கள். கடைசிக்கு அதுக்கு வந்து செய்வோம், அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 10,000. ஓ, அப்படி தான் ரிச் ஆகுது. வந்து லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரியா. கடைசிக்கு தான் நான் அது பதில் சொல்கிறேன் எப்படி ரிச் ஆகுறேன்ட்டு. இப்போ அப்னா காஃபி செய்கிறாங்க. அப்னோட காஃபி வந்து அல்டிமேட்டாக இருக்கும் சரியா. அதை எப்படி செய்கிறாங்கன்னு காட்டணும் உங்களுக்கு. அதுக்கு போடுறோம் நாங்கள் வந்து அண்ணாடு ஷிட் எனக்கே ஜோக்கா. ஸோ எங்களுக்கு வந்த கொஷின்ஸ்லேயே நிறையா பேர் கேட்ட ஒன் மெயின் கொஷின் வந்து உங்களோட வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா. அதோட லவ் ஸ்டோரி கேட்டேன். நீங்கள் ஆக்கிலாம் இருக்குது லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ்மே இல்லை, லவ் ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜ். அதோட சைடுல லவ், என்னோட சைடுல அரேஞ்ச். ஏன்னா அப்போ நீங்கள் லவ் பண்ணல இல்லை அப்படின்னா நான் பேச சொன்னேன். இப்போ இப்படி சொல்லிட்டு எங்களுக்கு அடுத்து இன்னொரு கண்டென்ட் இல்லாமல் போயிடும். அதனால் நான் வந்து லவ் ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது கொஷனுக்கு ஆன்சர் வந்து எங்களோட லவ் மேரேஜ் தான்.
plus arranged லவ் marriage. ப்ளஸ் ஹேண்ட் மேரேஜ். ஒரு பேக்கெட் பெற்றதுக்கே நான் கத்தி எடுப்பேன் தெரியுமா? வாட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன் அப்பார்ட் ஃப்ரம் யூடியூப் பிளாக்? யூடியூப் பிளாக் எனக்கு ப்ரொஃபஷனே இல்லை. YouTube blogging is a profession, obviously. உங்களுக்கு பாஸ்போர்ட்ல உங்களோட ப்ரொஃபஷன் என்ன போட்டுருக்கு? இன்ஃப்ளூயன்சர். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து ஐ டூ ரியல் எஸ்டேட் ஆஸ் அ பார்ட் டைம். எங்கள் பிரதரோடு சேர்ந்து ஏக்யூப் ரியல் எஸ்டேட் வந்து நாங்கள் பார்ட் டைம் செஞ்சு கொண்டு போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நல்ல ஷாப் ஒன்று இருக்குது புத்தகம்ல. ஸோ ஷீ இஸ் டூயிங் ஹர் பிஸ்னஸ். அதோடு நான் வந்து ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம் ஒன்றும் செஞ்சு கொண்டிருக்கேன். அதாவது இதை வந்து வெரி ஸ்மால் ஸ்கேலாக லோ ஸ்கேலாக செஞ்சு கொண்டு போகிறேன். நம்ம எல்லா இடத்துலையும் நான் காட்டி கொண்டு மார்க்கெட் பண்ணி இது பண்ணல. ஐ கிவ் என்ன சொல்கிறது, பிஸ்னஸஸ்க்கு மார்க்கெட்டிங் கன்சல்டன்சி கொடுப்பேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் ஐ எம் ஸோ uncomfortable to communicate strongly. Can you share some ideas? I admire your communication skills. Right, okay. எனக்கு ஐ டோன்ட் நோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஐடியாஸ் அட்வைஸ் தர அளவுக்கு அவ்வளோ குவாலிஃபைடானு தெரியாது. பட் சிம்பிள் நான் சொல்லணும்னா கோ அவுட் தேர், எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் ஆகிக்க போல் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட மேலே மட்டும் வைங்க. அவங்க பார்ப்பாங்க, அவங்க இது பண்ணுவாங்க, நான் இதை சொன்னால் அவங்க கோச் கொள்வாங்க, நான் இதை பேசினா அவங்க சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ்லேருந்து வெளியே வாங்க. ரிமூவ், டேக் ஆல் தோஸ் தாட்ஸ் அவுட் ஃப்ரம் யுவர் மைண்ட். கம்யூனிகேட் டிரெக்ட்லின்னா அவங்களோட ஈக்கிறத நீங்கள் ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு பயப்படாதீங்க. அதை அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபியரை வந்து நீங்கள் இல்லாமல் ஆக்கினாலே உங்களுக்கு வந்து உங்களோட கம்யூனிகேஷனை வந்து பர்ஃபெக்ட் அண்ட் பெஸ்ட்டாக செஞ்சுக்கிறேன். அப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணதில் ஃபேவரட் பிளேஸ் என்ன ப்ரோ? அவுட் ஆஃப் ஸ்ரீலங்காண்டா ஒப்வியஸ்லி நான் ட்ராவல் பண்ணதில் ஃபேவரட் வந்து எனக்கு வந்து மக்கா மதீனா. இல்லை மதீனா வந்து எனக்கு நல்லாவே பிடிக்கும். அங்கே இருக்கிறவங்க வந்து வெரி கைண்டு, வெரி பொலைட்டிவ். அது ரீசன் வந்து இருக்கேன். அது நபி அவங்க வந்து சரியான மட்டும் நபி அவங்க விரும்பின ஒரு சிட்டி, அது அவங்க வாழ்ந்த சிட்டி. ஸோ பீப்புள் ஆர் வெரி பியூட்டிஃபுல். மக்கா போயிட்டு இங்கே வரப்போல எங்களுக்கு வி ஃபெல்ட் அது சரியான மட்டும் ஆப்போசிட், ஸ்ட்ரைட் ஆப்போசிட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு மக்கா மதீனா பிடிக்கும். அதோட வந்து யுஏஇ துபாயும் எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ். எனக்கு சென்னை. கேள்வி, ஜஸ்ட் இன் கேஸ் கிரியேட்டர் ஆகாமல் இருந்திருந்தால் என்ன ஃபீல் சூஸ் பண்ணியிருப்பீங்க ஆஜி? இது வந்து இட்ஸ் இஷாம், என்னோட இஷாம் ப்ரோ, என்னோட ஃப்ரெண்டோடு தான். சின்ன வயசுலேருந்து என் மம்மி அவங்க எல்லாம் டாக்டர் ஆகணும்னு சொல்லிக்கொண்டு தான் வளர்த்தாங்க. எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. பட் ஒரு கிரேட் 5 கிரேட் 6 தாண்ட போல் இந்த சயின்ஸ் எல்லாம் கஷ்டம்ன்ற ஃபீல் ஆகுன்னு வரப்போல் அப்படியே அந்த ஐடியாவை கைவிட்டாச்சு. பட் தென் இன்கேஸ் நான் இந்த கிரியேட்டர், இந்த இன்ஃப்ளூயன்சர் இல்லாட்டி வந்து யூடியூபர் உண்டா இல்லாட்டி ஐ ஃபீல் லைக் நான் ஒரு மார்க்கெட்டிங் சைடில் போயிட்டே பண்ணேன். பிகாஸ் எனக்கு மார்க்கெட்டிங்கில் வந்து கொஞ்சம் இது இருக்குது. பிகாஸ் ஐ ஹேவ் மை டிகிரி ஆல்சோ இன் மார்க்கெட்டிங். அதனால் மார்க்கெட்டிங் சைடில் ஒரு ஆர்வம் பண்ணிக்கிறனால அந்த ஃபீல்டு ஏதாவது எடுத்துக்கொண்டு போயிட்டே பண்ணேன். ஆன்சர் பண்ணுங்கள் ப்ளீஸ். லெட் அஸ் நோ நைட் டைம் ஃபுட் ஆஃப் த பேபி. ஐசலுக்கு நைட் டைம் ஃபுட் அப்படின்னு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. நான் இப்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐசலோட ஃபுட் பற்றி சொல்லுங்க, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் என்ன கொடுக்குறீங்க. ஐசலுக்கு இப்போ தான் 6 months and 3 weeks. சாரி, நாளையோட 7 months. சாரி. பட் ஸ்டில் இப்போ நான் ஐசலுக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், மேக்ஸிமம் ட்வைஸ் தான் ஃபுட் கொடுக்குறேன். ஆப்வியஸ்லி இப்போ தான் அவங்க ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தானே, அதனால நாங்கள் நிறைய லைக் 3 times எல்லாம் இப்போ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஓகே, பீடியாட்ரிஷியன், உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்டே கேட்குங்க. பிகாஸ் உங்களோட பேபியோட ஹெல்த் எப்படின்னு உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட பேசினா தான் தெரியும். பேசினா தான் தெரியும். ஸோ அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் 3 times கொடுங்கன்னு கொடுக்கணும். பட் ஜென்ரலி நீங்கள் 3 times கொடுக்க தேவையில்லை. தட்ஸ் வாட் ஐ ஹவ் ரைட் அண்ட் ரிசர்ச். எப்போ மூடில் இருக்கிறாவோ நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours அப்புறமா ஐ கிவ் ஹர் ஃபுட். ஆதில் இப்போ குடிக்கிற காஃபியை எப்படி செய்கிறது? அவ்வளோ நல்லா இருக்குது. இன்னொரு கேள்வி எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து வருது. ரிசல்ட்டை ஃபேஸை ஏன் ரிவீல் பண்ணுறீங்க, ரிவீல் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதுக்கான பதில் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ஒன் மெயின் ரீசன் எங்களுக்கு ஆஸ் அ பாலிசி வி தாட்னா
லைக் ஃபார் அ வெரி லாங் டைம் ஐசோல்ட்ட ஃபேஸை மறக்க முடியுமானா தெரியாது. பட் அட்லீஸ்ட் டில் 1 year or 2 years இன்ஷால்லா we are trying our best. அதுதான் அது வந்து கண்ணூர் obviously கண்ணூர் இருக்கு, பட் கண்ணூருக்கு பயப்படணும். பட் கண்ணூருக்காக மட்டும்தானே இல்லை, இதில் நிறைய விஷயம் இருக்குது. பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் வருதோ, நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்க வைக்கிறாங்களோ, அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, லைக் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறது வேறு விஷயம். பட் சில பேர் பேபியே அப்படின்னு கூட யோசிக்கிறது இல்லை, பேபிக்கும் கமெண்ட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் என்னென்னா அது அந்த ஃபேக் அக்கௌண்ட்டில் வந்து கொண்டு இது பண்ணுறது, அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ண டைம் அவ்வளோ வைக்கல. இப்போ நிறைய இருக்குது. இதை பற்றி நான் இன்னொரு பாட்காஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். நாங்கள் பொதுவாக மைண்ட் பண்ண மாட்டோம். அதனால நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு அவ்வளோலாம் பண்ணுறது வந்து வேஸ்ட். ஏன்னா நாங்கள் உண்மைக்கு கணக்கெடுக்க மாட்டோம். அது பண்ணாதீங்க. அது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அது ஒரு கேள்வியால் ஒரு அடிஷனல் ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்லிக்கணும். இந்த கேள்வி நிறைய வந்துச்சு. வேர் டிட் யூ பை ஐசல்ஸ் டாய்ஸ்னா வந்து ஐசல் அந்த புக்ஸ் இருக்குது, அந்த கார். மோஸ்ட்லி அமேசான் இந்தியாவில், இங்கே ஸ்ரீலங்காவில் இல்லை. பட் நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கொண்டு வர சொல்லிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தேர்ஸ் அ பேஜ். டெய்லி பார்சல் வர விட்டு எப்படின்னு பார்த்தா ஐசலுக்கு இன்னும் இருக்கோம்னா ஐசலோட ஷேப்பில் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வரும். ஆனால் ஐசலுக்கு வந்து டெய்லி பார்த்து ஒன்று வாங்கி இருப்பாங்க. இது ப்ரொமோஷனாக போயிடுமோ தெரியாது, டீம் திட்ட போகிறாங்க. பட் ஸ்டில் போர்டு பஜார்னு சொல்லி ஒரு பேஜ் ஒன்றுக்குன்னா அவங்க இந்தியாவிலேருந்து திங்ஸ் கொண்டு வந்து தருவாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க. Do you feed baby the formula milk and strict big fat no இப்போ வரைக்கும்னா? இல்லை நோ மீன்ஸ் அது கூடாதுன்னு இல்லை. பிரஸ்ட் ஃபீட் பண்ண இல்லாதவங்க obviously formula is good, formula is the best. I'm still breastfeeding. I will can breastfeed பண்ணிக்கிறேன். Where did you get the diaper bag sheets and other stuff for baby? Everything. எனக்கு வரேன், நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மேபி டிஎம் பண்ணுங்க. நிறைய பேர் டிஎம் பண்ணிக்கிறீங்க. இன்னும் 2 மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணேன். அப்படி இல்லைன்னா ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் நான் அந்த திங்ஸ் கொண்டு வந்து தரேன். லைக் இஃப் யூ வாண்ட் ஐ வில் ட்ரை டு கெட் இட் டன். அது வந்து நீங்கள் டிஎம் பண்ணிக்கோங்க. அதோட வந்து நிறைய பேர் நான் கொஷின் பாக்ஸ் போடையும் வந்து நிறைய இது வந்துச்சு. லட்ச பீப்புள் ஆர் டெல்லிங் கிரேட் ஸ்டஃப் வித் வ்ளாக் கண்டினியூஸாக செய்யுங்க. ஸோ அதுதான் மோஸ்ட் ஆஃப் த லைக் ஒரு 10 4 மாதிரி அந்த மாதிரி இது தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஹவுஸ் பாக்கெட் 3 அதில் தான் வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கேன். அமேசிங். ஸோ வ்ளாக்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் பண்ண விருப்பம் இல்லாத ரீசன் வந்து அந்த ஃபோனை இப்படி வச்சுக்கொண்டு எனக்கு செய்ய இல்லாது இந்த விரல் வலி வருது. அது சும்மா யூஸ் பண்ணக்கூடிய இது பண்ணி பட் இது வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கும், இவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ யாரெல்லாம் என்னை கன்வின்ஸ் பண்ணிங்களோ வாங்குறதுக்கு, எனக்கு வந்த வீடியோஸ் அது இது எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கொள்ளணும். பிகாஸ் அதை தான் எனக்கு வாங்கினேன். வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். கண்டென்ட் க்ரியேட்டர் வந்து உங்களுக்கு நார்மல் கண்டென்ட் க்ரியேஷன்ஸ் இல்லை நார்மல் ப்ரொமோஷன் வீடியோஸ் பண்ணுறதுக்கு இஃப் யூ ஆஸ்க் மீ do we need a Osmo Pocket 3? I won't tell. You don't need it. It's good if you have it. உங்களுக்கு தேவையில்லை, கட்டாயமாக தேவையில்லை. வேண்டிய ஃபோனில் சரி iPhone 17 ஒன்று 16 ஒன்று இருக்க போல் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு இது வாங்குறது போய் வேலைன்னு நான் சொல்லுவேன். ஸோ டூயிங் வ்ளாக்ஸ், ட்ராவலிங் இதுக்கெல்லாம் வந்து ஃபோனை விட இது கன்வீனியன்ட். பிகாஸ் யூ கேன் ஹோல்ட் இட் லைக் ஃபோனாக இருந்தால் எங்களுக்கு இப்படி நிப்பாட்டி வைக்கல. அது எனக்கு ஏதாவது வைக்கணும், இல்லை அதுக்கு எனக்கு கிம்பல் ஒன்று எடுக்கணும். இது வந்து வெரி கன்வீனியன்ட். அதனால் திஸ் இஸ் கிரேட். டூயிங் ஒருத்தரே 2 கொஸ்டின் அனுப்பிக்கிறாங்க. ஒன் இஸ் ஹவ் இஸ் யுவர் மேரேஜ் லைஃப்? இன் மை கொஸ்டின், ஓகே. How is your marriage life before and after baby? Are you earning? Have you ever argued with your husband because of your baby? Okay, 3 questions here. How is your marriage life before and after baby? It's very different, very very different. But I think the postpartum period one thing நான் ஃபெமினிசம் பேசுகிறதுன்னு இல்லை, பட் ஸ்டில் ஹஸ்பண்ட்ஸ் ஷுட் நோ பெட்டர் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஒய்ஃப். பேபியை பார்த்துக்கொள்றதுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃபை பார்த்துக்கொள்றதுக்கு ஹஸ்பண்ட் தான் தேவை. ஸோ இஃப் யூ கீப் தட் இன் மைண்ட், அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் அந்த பாண்டிங் நல்லா இருக்கும், லைஃப் லாங் நல்லா இருக்கும் இன்ஷால்லா. பொசிஷன் திடீர்னு மாற வேண்டியதாக வந்துட்டு இது கை விளங்குதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்களே தான் இன்னொரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் சொன்ன மாதிரி? ஓகே, ஆர் யூ earning? Have you ever argued with your husband because of your baby? I am earning. அப்படின்னா ஆல்ரெடி earn பண்ண மாதிரி இல்லை. மார்னிங் நவ் நான் ஜாப் பண்ணுறது இல்லை இப்போது, பட் ஐ எம் ரன்னிங் அ பிஸ்னஸ். அதோட ஆப்வியஸ்லி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு ஹஸ்பண்டோட ஆர்கியூ
இந்த இப்போ இது ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்ட் ப்ளே பண்ண முதல்ல ஆகியும் 24/7 பேபி லைக் ஆர்கியூமெண்ட்னா பேபியோட விஷயத்துல 24/7 இப்போ நிறைய ஆர்கியூமெண்ட் வருது அதுக்கு தான் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி பிகாஸ் see லைக் மதர்ஸ் வந்து சில விஷயங்கள் பார்த்து பண்ணுவோம் அது வந்து ஃபாதர்ஸ்க்கு சப்போர்ட் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் எஸ்பெஷலி சப்போர்ட் இல்லைன்னா என்ன நினைச்சிருவாங்க அப்படி நான் சொல்லல நான் சொல்றேன் இப்போ சில விஷயங்கள் இப்போ சிலருக்கு 0 ஸ்க்ரீன் டைம் அது வந்து நான் இதில் பொறுக்க முன்னாடி இருந்து ஷீஸ் லுக்கிங் ஒன்று கொஞ்சம் யாரோட மம்மி அவங்க பேசுறாங்கன்னு யோசிக்கிறேன் அது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிக்கிறேன் அதில் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் ரெடியூஸ் பண்ணுறதுனா இப்படி லைக் அவருக்கு தெரியக்கூடாது நாங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுற நேரம் வந்து அவங்க பார்த்தாங்கன்னா தென் ஒன்லி அவங்களுக்கு தெரியும் ஓகே ஃபோன் இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதை பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை வரும் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னால் தென் தே ஒன்ட் பி இன்ட்ரெஸ்டட் இன் இட் ரைட் அது நான் அதற்கு சொல்கிறது அவகிட்ட இருக்கிறப்போ நோ ஃபோன் நோ ஸ்க்ரீன் டைம் பட் ஆல்வேஸ் ஆன் ஃபோன் ஏனெண்டா வேண்ட வேலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனில் தான் சரியா ஃபார் அன் எக்ஸாம்பிள் we should manage மேனேஜ் பண்ணணும் ஐ ஹேவ் டு மேனேஜ் ஆன் தட் பிகாஸ் எனக்கு கால் பண்ணுவாங்க எக்கோ அஃப்னா இல்லாட்டி மாமா இல்லாட்டி டெடா இல்லாட்டி கிளான்ஸ் கிட்ட தான் கால் வரும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அது உண்மை தான் லைக் ஓகே 24/7 இது 9 to 5 ஜாப் மாதிரி இல்லை லைக் ஹி ஹேஸ் டு பி அவைலபிள் லைக் ஆல் த டைம் அது அண்டர்ஸ்டாண்டபிள் பட் இப்போ உள்ள பீரியட்ல ஃபார் மீ அண்ட் ஃபார் ஹிம் Isaac has to be the most important factor in our life அதனால we should dedicate கொஞ்சம் so yeah arguments are very normal அது வந்து நீங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றது அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை இட்ஸ் வெரி நார்மல் ஐ திங்க் எல்லா கப்புள்ஸ்க்கும் வைக்கிறவொன்னு எஸ்பெஷலி ஆஃப்டர் சைல்ட் ஐ திங்க் இட் பிகம்ஸ் அன்அவாய்டபிள் ஸோ இதில் வந்து ஹவு டிட் யூ ஆல் மீட் மேரேஜ் ஸ்டோரி அண்ட் ஐசல் பர்த் ஸ்டோரி எனக்கும் ஸோ அந்த ஸ்டோரி எல்லாமே வந்து மேரேஜ் ஸ்டோரி ஆஃப்கோர்ஸ் நான் இன்னொரு வ்ளாகில் லவ் ஸ்டோரியோட அப்படியே போட்டுருவேன் மேரேஜ் ஸ்டோரி அதுக்கு வேற ஒரு வீடியோ போட மாட்டேன் நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்போ கொஸ்டின் வருது பேபிக்கு நோ ஸ்க்ரீன் டைம் சொன்னீங்க பட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறீங்களே சி அதெல்லாம் அன்அவாய்டபிள் ஓகே அதுக்கு என்ன புள்ளைய ஜெயில் வாக்கியோட குடிக்கணும் யா திஸ் இஸ் லைக் அப்படியெல்லாம் பண்ண முடியாது பிகாஸ் obviously she needs memories இன்னொரு क्वेश्चन வந்துச்சு நீங்க புள்ளையோட ஃபேஸை மறைச்சு கொண்டு போறீங்க கண்ணூர் கைக்கும் பட் தென் அப்ப புள்ளைய ரோட்ல கொண்டு போகல எல்லாம் புள்ளைய ஆட்கள் பார்ப்பாங்க அதான் புள்ளைய என்ன ஜெயில அடைச்சு வைக்கிற மாதிரியா வச்சு கேளும் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் டைம்னு சொல்றது ஒரு சாங்கோ இல்லைன்னா அவருக்கு கார்ட்டூனோ அந்த இதெல்லாம் இருக்குது கார்ட்டூன் பாட்டு எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் இல்ல இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த வயசு வரப்போ பெஸ்ட் அட்லீஸ்ட் எனக்கு என்னோட டார்கெட் 2 years என்னோட பேரண்ட்ஸ் இப்போ நாங்கள் தனியாக வந்துட்டனால அஃப்னா வந்து மாமா அவங்க புத்தகத்தில் இருக்கிறனால அவங்க எல்லாமே வீடியோ காலில் தான் பேசுறது இப்போ வீடியோ கால் எப்படி நாங்கள் பேசுறோம்னா அதுகளுக்கு வந்து ஸ்க்ரீன் எப்படி காட்ட மாட்டோம் நாங்கள் பெக்கம்மால தான் பேசுறது அப்போ அவருக்கு யாரு பேசுனா வாய்ஸ் மட்டும் தான் விளங்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு விளங்குறதில்ல சம்டைம்ஸ் கேட்பாங்க ஏட மாமா டேடா இருந்தாலும் கேட்பாங்க அவங்களுக்கு எப்படி விளங்கும் இப்போ அஃப்னாட மாமா அவங்களுக்கு வந்து பார்க்கப்பல அவங்க சேட் ஆகிக்கிறது அவங்களே சொல்றது ஒன்று பார்க்காம புள்ள கேட்குற மாதிரி அந்த இது பட் இப்போ வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்போ தான் இதெல்லாம் நாங்கள் முந்தைய காட்டணும் அப்படின்னு சொல்லி இல்லை கிளினிக் புக் தருவாங்க தானே இதில் வந்து நீங்கள் ரீட் பண்ண விளங்கும் நான் அது உட்காந்து அது பேஜ் நான் ரீட் பண்ணிக்கிறேன் அதனால சொல்கிறேன் அதில் போட்டே இருக்காங்க until 2 years ஸ்க்ரீன் கொடுக்கக்கூடாது பேபிஸ்க்கு அப்படின்னு ஸோ we are trying 2 years துவா செஞ்சுக்கோங்க 2 years வரைக்கும் ஐசருக்கு நோ ஸ்க்ரீன் டைம் ப்ளீஸ் மேக் மோர் கண்டென்ட் வீடியோஸ் ஓஜி டெஃபினெட்லி செய்வேன் கண்டென்ட் வீடியோஸ் இப்போ நான் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறனால ஒன்று செஞ்சு படுது இல்லை இல்லாட்டி வீட்டில் இருக்கிற டைம் செய்வேன் நான் இது பண்ணுவேன் why does Afna speak a different Tamil slang என்னோட தமிழுக்கு இங்கிலீஷ் பேசினா அந்த புள்ள இங்கிலீஷ் பேசினா எங்கே ஃபாரின்ல இருந்தீங்கன்னு ஏசுகிறாங்க ஒரு தமிழ் பேசினா ஏன் ஒரு மாதிரி தமிழ் பேசுறீங்கன்னு சொல்கிறோம் எனக்கு டிஎமும் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஏன் இந்தியா தமிழ் பேசுகிறீங்க உங்களோட பேரண்ட்ஸ் எங்கே இருந்து அப்படின்னு சொல்லி அஃப்கோர்ஸ் ஸ்ரீலங்கா தான் பட் நான் பேசுகிறது வந்து என்னோட மமாட சைட் தமிழ் மமாட சைடில் உள்ளவங்க எல்லாருமே வந்து லைக் வேறு மிக்ஸ்ட் ஃபேமிலி அதனால எனக்கு நிறைய நல்ல தமிழ்னா லைக் கொழும்பு தமிழ் தப்பான தமிழ் அப்படி சொல்லிடுறேன்னா பட் என்ன சொல்கிறது ஒரு இந்தியன் தமிழ் மிக்ஸ் ஆகி தான் நாங்கள் ஃபேமிலியில் பேசுவோம் ஸோ இட்ஸ் தட் இஸ் த ரீசன் வை ஐ டாக் அ டிஃப்ரெண்ட் தமிழ் அந்த ஸ்லாங் வந்து ஏன் டிஃப்ரெண்ட் ஆகிதுன்னு இந்த கொஸ்டின் கேட்குறவங்களோட நான் கோச்சிக்கொள்ளவும் மேலாது பிகாஸ் நான் ஸ்கூல் படிக்கிறப்போவே என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் புத்தளம் இல்லையா நீங்கள் வேறு ஊரான்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க அது நிறைய நடந்துக்குது எனக்கு ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்டபிள் பட் அதுதான் ரீசன் அதுக்கு ஒரு வேற வேணுமெண்டோ இது பண்ணியோ யாரும் வேணும்னு
ஒன்றும் பண்ணுறது இல்லை. பட் என்னோட தமிழ் பிகாஸ் ஆதிலோட பேசுகிற நேரமே ஆதிலுக்கு சில டைம் புரியாது, ஆதில் பேசுகிறது எனக்கு சில டைம் புரியாது. அதனால நாங்கள் 2 பேருமே இங்கிலீஷில் தான் 99% பேசிக்கொள்வோம் பிகாஸ் இந்த கிளாஷ் வரதால. அஃப்னாக்கு நான் தமிழில் பேசினா ஆல்ரெடி சொல்லியும் இருப்பேன், அதை தமிழில் பேசினா ரூடுன்றது. ரூடுனா சத்தமாக ஒரு மாதிரி கத்துற மாதிரி பேசுகிறதால எனக்கு அவங்க பேசுகிறதே என்னை திட்டுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டமாக. Do you have idea to start your own business? ஸோ இந்த கேள்விக்கு பதில் வந்து அஃப்னா இதை நான் சொல்ல போல அஃப்னா டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா வந்து அஃப்னா எனக்கு 1000 பிஸ்னஸ் ஐடியாஸ் சொல்லுவா, அது நல்ல நல்ல க்ரியேட்டிவ் ஐடியாஸ். பட் தென் எனக்கும் என்னதோ தெரியுது, எனக்கும் பிஸ்னஸுக்கும் சரி தூரம் மாதிரி. பிஸ்னஸ் என்ன, நான் இப்போ இதுவும் ஒரு பிஸ்னஸ், நான் கன்சல்டன்சி பண்ணி கொண்டு போகிறது அது ஒரு பிஸ்னஸ் தான். பிகாஸ் ஐ லவ் டு டூ தட். அதை தாண்டி இப்போ எங்களோட ஓன் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, ஃபேமிலி பிஸ்னஸ், எங்களோட க்ளோத்திங் ஷோரூம் ஒன்று. அது வந்து இப்போ 20-25 இயர்ஸ் ஆகிக்குது. அதே மாமா அவங்க எடுத்து செய்ய சொல்கிறாங்க. பட் எனக்கு அது இது பண்ணிவிட்டு எனக்கு போகிறது என்னோடய கமிட்மெண்ட்ஸோட கஷ்டம் மாதிரி எனக்கு தோணுது. பட் தென் அஃப்னா ஒரே எனக்கு சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக கூட நிறைய ஐடியாஸ் தந்தாங்க. இப்போதைக்கு எனக்கு மைண்டில் அந்த இது நில்லாத்தான் இருக்குது, எதுவுமே ஐடியா ஒன்று இல்லை. பட் தென் டெஃபினெட்லி ஹேவ் டு டூ. அஃப்னா செஞ்சு கொண்டு போகிறாங்க பிஸ்னஸ். பட் தென் ஐ ஹேவ் ஐடியா பட் நாட் அட் த மூமெண்ட். இன்ஷால்லா வெரி சூன். I follow you from 2016. Why don't you do social work now? Okay, that's a nice question. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னு சொன்னால், நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆகிக்கிறது ஆதில் மீட் பண்ணதுக்கு அப்புறமான்னு சொல்லி. பட் நான் வந்து அதில் மீட் பண்ணுற முன்னாடி இருந்தே I've been active on social media, especially for my volunteer work-க்கும் social works அதுக்கும் தான். அண்ட் நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னன்னு சொன்னால், என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய சொல்லுவாங்க, ஏன் சரியாக கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாரும் நான் நிப்பாட்ட வச்சுக்கேன். ஆமாம், அப்படித்தான் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதும் கூட. அதில் நிப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னு. ஒன் திங், நான் கான்ஷியஸாக எடுத்த முடிவு அது. பட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிஞ்ச அளவு எங்களுக்கு சோஷியல் ஒர்க்ஸ் செய்யறமான டைம் நாங்கள் செய்யறோம். அதுதான் நான் சொல்ல வரேன். பட் நான் சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நிறைய வாலண்டியர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். We don't just put it on socials, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அது வந்து லைக் வெளியே இது பண்ணணும் இல்லை. பட் மை ஜேர்னி கண்டினியூஸ். அது வந்து இட் நெவர் ஸ்டாப். இட்ஸ் ஜஸ்ட் தட் நான் வேறு ஆர்கனைசேஷன்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறது நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். How are you not shy to film in public? But you are doing great, mashallah. So அது வந்து அதான் சொன்னேன், இட்ஸ் மை பேஷன். அந்த ஆக்டிங்ன்றது வந்து சம்திங் I've been doing from my childhood days. சின்ன வயசுலேருந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேஜ் ஃபியர் அது வந்து எனக்கு இல்லை. அந்த பப்ளிக்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் என்ற அந்த இது வந்து ஷைனஸோ இதோ எனக்கு இல்லை. ஸோ ஐ திங்க் தட் மேக்ஸ் மை ஒர்க் ஈஸி vlog. பட் அஃப்னாவோட இது பண்ண போல் அது வந்து சரி டிஃப்ரெண்ட். அஃப்னா இஸ் வெரி அந்த ஷீஸ் போல்ட், அவங்க நல்ல ஸ்பீச் எல்லாம் செஞ்சு இது பண்ண நிறைய இது பண்ணிக்கிறாங்க. பட் தென் நான் பண்ணுற இதுவும் வந்து அவங்கள்ட்ட பண்ணுற இதுவும் கண்ட்ராஸ்ட் மாதிரி, இட்ஸ் லைக் வெரி டிஃபரெண்ட். கண்ட்ராஸ்ட்னா ஐ திங்க் நீங்கள் எந்த கண்டென்ட்டையும் அதில் கண்டென்ட்டையும் பார்த்தீங்கன்னா வானமும் பூமியும் மாதிரி இருக்கும். பிகாஸ் என்னால் வந்து லைக் ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப அந்த லைக் ஃபேக்கானு சொல்ல முடியாது. பட் இருக்கிறத விட எக்ஸாஜரேட் பண்ணி என்னால் ஆக்ட் பண்ண முடியாது. எனக்கு என்ன ஆக்சுவலாக ஃபீல் ஆகுதோ அப்படி நான் பண்ணுவேன். பட் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணணும்னு சொன்னால் எனக்கு கஷ்டம். பட் அதில் இஸ் வெரி குட் அட் இட். லைக் எக்ஸாஜரேட்னு சொன்னா லைக் அந்த லைக் அதுதான் அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குள்ள அந்த இதொன்னு இருக்கணும். எங்களுக்கு பிரசன்ட் பண்ற ஒரு இதொன்னு இருக்கு தானே, பண்ற விதம் இருக்கணும். எங்களுக்கு இப்ப இது ஒரு ப்ராடக்ட்னா இந்த ப்ராடக்ட்டை நான் இங்கயால வாங்கினேன், அப்ப இது நல்ல ப்ராடக்ட்னு எனக்கு சொல்லுங்க. அப்படி சொல்றது நீங்க அப்படி சொல்றது இல்ல, நீங்க உங்களோட வே ஆஃப் ஸ்டைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஃப்னா சொல்லுவா ஐ காட் திஸ் ஃபோன் இங்கயால தான் இது. பட் நான் இந்த ஸ்டைல் என்னன்னா நான் இந்த ஃபோனை எங்கால எடுத்துட்டு பாத்தீங்களா. So that's the thing she is talking about. Exaggeration and we are not lying, but என்னன்னா இந்த way of அப்படியான பிரசன்ஸ் வந்து அது இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to content creators. அந்த மாதிரி பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். Well, Afna has her set of fans for her content. அவட my content பார்க்கிறதுக்கும் ஆக்கள் தேவை, அவட my content செய்யறதுக்கும் ஆக்கள் இல்ல. That's what I feel. That's what I genuinely feel. Assalamualaikum. Walaikum assalam. What is the reason for தனி குடுத்தனம் sis? See, that is something உண்மையா சொல்ல போனா we have been and I have been wanting to do. And நான் அதை வந்து இது பண்ண காட்டியுமே நான் நினைக்கல I will be able to cope up. Because நான் சின்ன வயசுல until 8 years வரைக்கும் நான் தனியாக I'm the only child. So I've been very pampered. மாமா அவங்களோட தான் இருந்தது, அவங்களோட தான் இருந்தது. But they also go often foreign போயிட்டு வரப்போ I stay. நான் செப்பரேட்டாக இருந்தாலும் I always stay as அந்த ஒரு ஃபேமிலியோடு தான் இருந்திருக்கிறேன். வெளியே மூவ் ஆகிறது வந்து நாங்கள் வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து
அஃப்னாவோ நானோ இல்லை, அஃப்னா இது வரைக்கும் வந்ததுலேருந்து கேட்டதும் இல்லை, வெளியே போகணுமெண்டு இது பண்ணதும் இல்லை. பட் மெயின் ரீசன் வி போத் முச்சுவலி அக்ரி டு கம் அவுட் இஸ் எங்கட இந்த இப்போ நாங்கள் இருக்கிற இந்த சொந்த வீடு வந்து வி லிவ் இன் த ரோட் சைட், மெயின் ரோடு. இட்ஸ் வெரி வேல்யூபிள் ஸ்பாட் அண்டு. பட் என்ன அன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு இஷ்யூ வந்து அது ரோட்டில் நொய்ஸ்னால சின்ஸ் ஐசல் பிறந்த புதுசுலே அவருக்கு வந்து இந்த தூக்கம் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிரும், பயந்து துடிச்சு விழுந்து எலும்பிடுவா. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்துச்சு. இட்ஸ் சோன்லி பிகாஸ் ஐசல்ஸ் வெல்பீங், ஐசல்ட பெட்டர்மெண்ட்டுக்காக வேண்டிய லேட்டாக தான் ரியலைஸ் ஆகிடுச்சு. ஈவன் அ பார்ட்னர் நீட்ஸ் their own space. அது வந்து எனக்கு இங்கே மூவ் ஆகிட்டு வந்த பிறகு தான் மோஸ்ட்லி ஐ ரியலைஸ். Hi sis, you conceived naturally or followed any treatment to get pregnant? Obviously treatment இருக்குது, but it's good. அது தேவையானவங்க எடுக்கிறது தான் best option, but ours was natural. Could you share a bit about your after birth experience and what made your postpartum phase easier? Who helped you through postpartum? அது பற்றி நிறைய பேசலும். I think இதில் பேச போனால் நிறைய டைம் போகும்னு. Maybe I'll do a different video on that. பட் ஒரே ஒரு விஷயம் நான் பாபா கிடைக்க முன்னாடி இருந்தே என்னோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது என்னன்னு சொன்னால், பிகாஸ் நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுங்கிற விஷயம் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக முன்னாடி இருந்தே நான் அதை பற்றி படிச்சுட்டு இருக்கிறேன். அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. அதில் நான் மெயினாக லேர்ன் பண்ணது என்னன்னு சொன்னால், ஆஃப்டர் பர்த் அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எங்களுக்கு ஹிட் ஆகுறப்போ மெயின் இஷ்யூ ஆகிரும் என்னன்னு சொன்னால், எங்களுக்கும் பேபிக்கும் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகுறதுக்கோ டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கோ நாங்கள் பேபி மேலே கோப்படுறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால நான் கான்ஷியஸாக எனக்கு என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நான் கான்ஷியஸாகவே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வேன், என்னோடய மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வேன் தட் எனக்கும் பேபிக்கும் உள்ள அந்த பாண்ட் இதாகிடக்கூடாதுன்னு சொல்லி. உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்களா இருந்தால் ஆஸ்க் ஹெல்ப், டாக் டு யுவர் ஹஸ்பண்ட், எஸ்பெஷலி டாக் டு யுவர் ஹஸ்பண்ட், டாக் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதெல்லாம் ஹெல்ப் பண்ணாட்டி தெரப்பி போங்க, லைக் மெடிகேஷன்ஸ் கூட எடுக்கிறதுக்கு முடியும். ஆல் இஃப் யூர் பிரெஸ்ட் ஃபீடிங் மெடிகேஷன்ஸ் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி இருக்குது. ஸோ எதையும் பற்றி யோசிக்காமல் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், இம்பார்ட்டன்ட். பொசிஷன் மாறி மாறி ஈக்கிறாங்கன்னு நீங்கள் வந்து கடுப்பாகக்கூடாது. ஐசில் வச்சுட்டு எங்கெங்கே எங்களுக்கு போயிலுமோ அங்கங்கெல்லாம் நாங்கள் பொசிஷன் வந்துருந்துச்சு. எப்படி நீங்கள் உங்களோட வீடியோஸை எடிட் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறீங்க, அதுவும் ட்ராவலிங் டைமில், ரெஸ்பெக்ட் த டெடிகேஷன் உண்டு. ஸோ இதுதான் சப்ஜெக்ட். எனக்கு வந்து டீம் ஒன்று இருக்குது, என்னை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீம், எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டீம். ஸோ இந்த நார்மல் ப்ரொமோஷன் வீடியோஸ், நார்மல் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே அவங்க தான் எடிட் பண்ணுவாங்க. பட் விளாக்ஸ்ன்னு வரப்போலையும் அவங்க தான் எடிட் பண்ணுறாங்க. பட் ஒரு சில விளாக்ஸ் வந்து ஐ சூஸ் டு எடிட் பிகாஸ் ஏண்ட ஒரு டச் அதில் இருக்கணும் என்ன எனக்கு ஃபீல். ஸோ இப்போதைக்கு ஒரு 12-13 விளாக் போட்டேன்னா ஒரு 7-8 விளாக்ஸ் நான் தான் எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ எஸ், டீம்ட சப்போர்ட்டோடையும் என்னதும் தூக்கமெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன். என்னால் கொஞ்சம் பாருங்கள் வீடியோவை. Hi, from where do you get your hijabs and what is the material called? Love watching your videos, thank you. Okay, my hijab, இது நிறைய பேர் கேட்பீங்க, இன்ஸ்டாகிராம்லையும் கேட்பீங்க, லைக் ஈவன் இந்த யூடியூப் வீடியோஸ்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த ஹிஜாப் ஐ திங்க் இது வந்து ஜெர்சி ஹிஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாமே நான் ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தது. என்ன பிரச்சனைனா, இங்கே நான் இந்த ஜெர்சி ஹிஜாப் இருக்கு, பட் இந்த மெட்டீரியல் இருக்கான்னு தெரியல. நான் பார்த்த ஷாப்ஸில் இதுலேயுமே இந்த மெட்டீரியல் இல்லை. பட் ஜெர்சி ஹிஜாப்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஹம்தர் ஹைஃபா அங்கே நான் ஒரு நோட் பண்ணிக்கிறேன். நான் ப்ரொமோஷன் போன நேரம் வேறு எங்கே இருக்குன்னு சரியாக தெரியல. பட் பார்த்தேன், ஓகே ஜெசாலையும் இருக்கு. லாஸ்ட் ப்ரொமோஷன் போன நேரம் ஜெசால பார்த்தோம்னா ஜெசாலையும் இருக்கு, பட் இந்த மெட்டீரியல் இல்லை. ஸோ அந்த ஹிஜாப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிஜாப்ஸ் ஏன்னு சொன்னால், லைக் அந்த விழுற பிரச்சனை ஒன்றும் இல்லை, அது போட்ட மாதிரி அப்படியே நிற்கும். ஸோ டெல் யுவர் பாஸ்ட் லைஃப் ஸ்டோரி அண்ட் ஹவு டு கெட் ரிச் லைக் திஸ். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னே தான் இப்போ சொல்கிறேன், லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். பாஸ்ட் லைஃப் ஸ்டோரி அதுதான். பாஸ்ட் லைஃப் ஸ்டோரி நீங்கள் கேட்டிங்களா இருந்தால் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அதில் ஆல்சோ ஹேஸ் அ பாஸ்ட் லைஃப் ஸ்டோரி. எனக்கும் பாஸ்ட் லைஃப் ஸ்டோரி இருக்குது. இப்போ அது ரெண்டும் சொல்கிறதுக்கு லைக் யூனோ டைம் போதாது. பட் we have gone through bad stuff. We have gone through a hard tough childhood. ஸோ இப்போ நாங்கள் வாழ்கிறதோ இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறதோ இதெல்லாம் நாங்களாம் ஏர்ன் பண்ணது. அதில் விஷயமும் அப்படித்தான், அதில் ஏர்ன் பண்ணி இது பண்ணது நான் ஏர்ன் பண்ணது. எனக்கு ப்ரௌடாக தலை நிமித்தி சொல்லிடும். அப்பாட காசுலையோ அம்மாட காசுலையோ சேர்த்து வச்ச சொத்துலையோ வாழை இல்லை.
நான் அனுபவிக்கிறது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, நான் ஓன் பண்ணுறது எல்லாமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் எஃபர்ட் போட்டு வேர்வை சிந்தி உழைச்சது. ஸோ ஹவு டு கெட் ரிச் லைக் திஸ் எனக்கு தெரியும். இதை தான் நீங்கள் ரிச்னு சொல்லுவீங்கன்றா எஸ், நான் ரிச் தான். ஐ எம் ரிச் பிகாஸ் ஐ எம் ஹாப்பி, ஐ ஹவ் அ ஹாப்பி ஃபேமிலி. அது எப்படி அப்படி ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், ஒரே ஒரு வரி தான், ஷார்ட்கட் இல்லை. யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். நீங்கள் கட்டத்திட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது பண்ண எளிமையை ஒழிய இல்லாட்டி இயலாது. அண்ட் நாங்கள் லைக் சோஷியல் மீடியாவில் லைக் ப்ரொமோஷன் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறது மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இல்லை, அதிலும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க கம்பெனிஸ். யூ ஹேவ் நான் 9 to 5 ஜாப் அண்ட் நான் ஸ்டார்டிங்லேருந்தே 9 to 5 ஜாப் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால லைக் எவ்ரி சிங்கிள் திங் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது யூ ஹேவ் ஏர்ன்ட் ஃபார் இட். நான் ஸ்டார்டிங்லேயே நான் இதுலேயும் சொன்னேன், இந்த வ்ளாக்லேயுமே என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப்பே வந்து நான் வந்து கால் சென்டரில் ஒர்க் பண்ணேன் ஒரு ஏஜெண்ட்டாக. ஸோ ஜஸ்ட் அந்த டைமில் 2018 இல்லை ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து என் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டராக 20,000 சேலரிக்கு ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கால் சென்டரில் ஒர்க் பண்ணேன் ஒரு 20-25,000. அப்படியே அங்கேருந்து தான் பில்ட் ஆகி வந்துச்சு. அப்படி தான் ஸ்டோரி. How did you manage it during first weeks after delivery? It was very difficult. Very, very, very difficult. But I'm proud to say... இந்த வார பயணம் நினைவிக்குதா? அது என்ன எனக்கு ப்ராப்ளம் ஆகிட்டேன்னு சொன்னால், எனக்கு C-section லைக் சடனாக லாஸ்ட் வீக்கில் C-section சொல்லிட்டாங்கன்னா லைக் we had to decide C-section போகிறோமா vaginal delivery போகிறோமான்னு we had to choose C-section. அதில் C-section பண்ணதுக்கப்புறமா அவங்க கார பெயின் கில்லர் இருக்கணும், அந்த பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு. அது வந்து எனக்கு அலர்ஜிக், என்னால் எடுக்க முடியாது அது. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பட் ஐ எம் ப்ரவுட் டு சே பெரிய ஹெல்ப் ஒன்று இருக்குல்ல எனக்கு. ஸோ தனியாக ஐ மேனேஜ், அல்ஹம்துலில்லாஹ். ஐ ஹவ் கம் ஸோ ஃபார் ஒரு 7 months ஆகுது நாளையோட. ஸோ அவருக்கு எப்படி 7 months எனக்கும் இந்த ஹார்ட்ஷிப்ஸில் நான் 7 months தனியாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்றது ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் இட். ஐ எம் அ ஸ்ட்ராங் கேர்ள். வெரி ஸ்ட்ராங். லைக் ஆல் ஆஃப் யூ, மோஸ்ட் ஆஃப் யூ. அண்ட் இதில் நிறைய ஐசலுக்கு பண்ணுற விஷயங்கள் கொஸ்டின்ஸ் வந்துக்குது. மேபி நான் அது தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் என்னோட சேனலில். நாங்கள் சொல்கிறோம் என்னோட சேனல்ன்றீங்க, கொலாபரேட் பண்ணி சார் நாங்கள் போடுறோம். இன்னொரு துபாயில் இருக்கிற ஆக்கள் நினைக்கிறேன். துபாயில் மீட் அண்ட் கிரீட் வைங்கன்னு பிடிக்கிறாங்க. அது எப்படி மீட் அண்ட் கிரீட் பண்ணால் நானும் நீங்களும் மட்டும் தான் நிற்க வருமா தெரியாது. ஸோ அது கூடிய சீக்கிரம் இன்ஷால்லா என்ன சரி ட்ரை ஒன்று பண்ணி நாங்கள் செய்வோம். How do you manage color issues with Isel? கலர் இஷ்யூஸ் அது இன்னமும் தான் வந்துட்டு இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டாலே வந்துட்டு இருக்குது. இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலும். பட் ஒன் திங், பேசுகிறவங்கள நீங்கள் மாற்ற முடியாது. நிறைய அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐசல்ட கலர் பற்றி ஒவ்வொரு தடவையும் கமெண்ட் வர நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அழுதெல்லாம் வைக்கிறேன். பட் அவங்கள மாற்ற முடியாது. ஒன் திங் ஐம் வெரி ஸ்ட்ராங் அபவுட் இஸ், ஐசரை நான் வளர்க்குறப்போ அவருக்கு நான் சொல்லி வளர்ப்பேன், கலர், ஸ்கின் கலர் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அது வந்து உங்களோட பியூட்டியை டிஃபைன் பண்ணாது, உங்களோட ஸ்மார்ட்னஸை டிஃபைன் பண்ணாதுன்னு நான் ஐஸில் நான் சொல்லி வளர்ப்பேன். அதில் ஐம் வெரி ஸ்ட்ராங். அதனால ஐ டோன்ட் மைண்ட் இந்த காதால் எடுத்து இந்த காதால் விட்டுருவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு தான் வரி பண்ணுறது, இப்போ வந்து கணக்கெடுக்கிறது இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வரி பண்ணுறது என்னன்னு சொன்னால், ஏன் இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு லைக் நாங்கள் சந்தோஷமாக வைக்கிற டைமில் அப்படி ஒரு கமெண்ட் வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ பழகிடுச்சு. இன்னொரு கமெண்ட் நிறையா வீடியோஸில் வந்தது, இது நான் ஏன் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா, அப்படி வந்து பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன்ஸ் ரூட்டீனை கேட்டுக்கிறாங்க, அஃப்னோட ஸ்கின் கேர் ரூட்டீனை. பட் நான் பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க எதுவுமே ரூட்டீனாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஸ்கின் கேர் ரூட்டீனே இல்லை எனக்கு. அது தப்பு. எஸ்பெஷலி ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம், லைக் ஆஃப்டர் டெலிவரி ஸ்கின் கேர் ரூட்டீன் இருக்கணும். பட் இப்போதைக்கு எனக்கு இல்லை. நான் ஆக்சுவலி வாங்கிக்கிறேன். நான் கோல்ட் போன நேரம் எல்லாம் வாங்கினேன், கொரியன் ஸ்கின் கேர் எல்லாம் வாங்கினேன். பட் யூஸ் பண்ணி பண்ணுறது, நான் யூஸ் பண்ணுறது நான் பார்க்குறது இல்லைனால நான் இது பண்ணுறது இல்லை. மேபி ஆயில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின், அது ரொம்பவே ட்ரை எனக்கு. ஆஃப்டர் டெலிவரி ட்ரிபிள் டைம்ஸ் ட்ரை ஆகிட்டு. ஸோ அதனால நான் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுவேன். லைக் என்னது கோகோனட் அண்ட் இன்னொரு ஆயில் மிக்ஸ் பண்ணேன்.
சரி How do you manage your prayers while taking care of Aizer? நான் ஐசர்ட ஸ்லீப்பிங் டைமோட மேக்ஸிமம் ஓகே அதான் சொன்ன உடனே ப்ரே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது முடியாது. ஸோ இவரோட நெப் டைம் எப்போ இருக்கும் அப்போ நான் வந்து ப்ரேயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுவேன். எஸ்பெஷலி ஃபஜ்ர்னு வர நேரம் வந்து சரியாக ஐசர் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு 5:30க்கு ஃபீடிங் கிளம்புவா. ஸோ அந்த டைமில் நான் ஃபஜ்ர் கவர் பண்ணி கொள்ளுவேன். நம்மளோட டெய்லி லைஃப் ரூட்டீனுமே அப்படி தான். குக் பண்ண போல வந்து சம்டைம்ஸ் நாய்க்கு போல பார்த்து எவ்ரிடே குக் பண்ணுவேன், அதனால அதையும் நான் மேனேஜ் பண்ணி கொள்ளுவேன். லைக் அவருக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண விட்டுட்டு அது குக். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பெஸ்ட் வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர். நான் இன்னும் வெயிட் லாஸ் ஃபோக்கஸ் பண்ண இல்லை. ஐ ட்ரை மை பெஸ்ட் டு ஈட் ஹெல்தி, அது ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் தென் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜங்க்கும் சாப்பிட்டு போயிடும். பட் லைக் ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நான் சாப்பிட்றது ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். இன்னும் வெயிட் லாஸ் பற்றி யோசிக்க இல்லை, பிகாஸ் ப்ரெஸ்ட் ஃபீடும் பண்ணுறதால இன்னும் இல்லை. பட் இப்போ 7 months கம்ப்ளீட் ஆகுறதால இன்ஷால்லா ஐ ஹாவ் டு ஹிட் த ஜிம் பேக். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிஃபோர் ப்ரெக்னென்சி ஆஃப்டர் ப்ரெக்னென்சின்னு. அதில் நான் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சி உள்ளது. நிறைய பேர் அது கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நான் ஆஃப்டர் டெலிவரி நான் ஜிம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இல்லை அது பிஃபோர் டெலிவரி. பட் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொன்னால் டூ சிம்பிள் எக்ஸசைசஸ் டெய்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு மெயின்லி டயட் நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க. How do you overcome from the negativities? From positivities, because எனக்கு பர்சனலாக நெகட்டிவிட்டிஸை விட ஈவன் அதற்கும் பர்சனலாக நெகட்டிவிட்டிஸை விட பாசிட்டிவிட்டிஸ் கூட லைக் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க, நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கொள்கிறாங்க என்னோட நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள்லேருந்து. ஸோ அதனால ஐம் ஹாப்பி தட் நான் ஷேர் பண்ணுறது வந்து இன்னொருத்தருக்கு ரிலேட் ஆகுது, அவங்களுக்கு நல்ல ஃபீல் கொடுக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது எனக்கு நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த கொஞ்சம் பேர் தப்பாக பேசுகிறதாலேயோ நெகட்டிவ் கமெண்ட் தரதாலேயோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் இட். அதோட அதுதான் இப்போ நாங்கள் ப்ளாக் செய்கிறதையும் கூட இப்போ நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க, வரமாயா ட்ரை பண்ண வரமாயா. சில பேர் சில பேஜஸில் வந்து மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஒரு பேஜ் நான் பார்த்தேன், அது வந்து அவங்களுக்கு அந்த இதுக்கு மட்டும்தான், அதை நான் சொல்லக்கூடாது, பட் அதை நான் கணக்கெடுக்கிறது இல்லை. சிரிச்சிட்டு நாங்கள் என்ன நெகட்டிவிட்டி வந்தாலும் நான் வந்து அந்த ஒரு இது வந்துட்டு எனக்கு என்ன மெச்சூரிட்டின்னு அது சொல்லலுமோ எப்படி சொல்லலுமோ தெரியாது. நான் பெருசாக தலைக்கு எடுத்து டென்ஷன் ஆகிறது இல்லை. ஏன்னா அந்த டைமெல்லாம் முடிஞ்சு டென்ஷன் ஆகிற டைப். எனக்கு அவங்களோட நெகட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுற விட இம்பார்ட்டன்ட் ஒர்க் எல்லாமே இது. கிளான்ஸ் கிட்டால வீடியோஸ் செய்கிறதுக்கு இருக்குது, எனக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதை உட்காந்து எனக்கு அந்த நெகட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருந்தால் அதே தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ நான் அதை மைண்ட் பண்ணுறதை விட்டுட்டேன். ஜஸ்ட் அஃப்னா சொன்ன மாதிரி பாசிட்டிவ் திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது. எனக்கு என்ன பிரச்சனை என்ன இது வந்தாலும் ஐசரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போல் அது எல்லாமே அப்படியே என்ன நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் அது அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிடுது. ஸோ தட்ஸ் த சீக்ரெட். உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது அந்த நெகட்டிவிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ நிறைய questions இருக்குது, but then no time. And நீங்கள் வீடியோ இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ. இந்த எவ்வளோ பெரிய வீடியோ வரப்போகுதுன்னு தெரியாது, போரிங்காக இருக்குமோன்றதும் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும்ன்றது தான் எங்களுக்கு. பாவம் அடிப்பாங்க, எழுச்சுவாங்க இந்த. ஸோ உங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும். அது சும்மா அதை பொய் ஆன்சர்ஸ் தராமல் எங்கள்கிட்ட மனசால் ஆன்சர் தரணுமே தான் நாங்கள் கொஷின்ஸ் எல்லாம் இப்போ பார்த்து சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம். ரெடியாகவே எதுவும் இல்லை, அதுதான் ஒரு vlog-ஆகவே ரியலாகவே செய்வோம்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அதை நாங்கள் செஞ்சிட்டோம். அதனால இப்போதைக்கு நாங்கள் வீடியோ முடிக்கிறோம். வேணாம், இனி டின்னர் சாப்பிட இருக்குது, வீடியோ உட்காந்து எடிட் பண்ண இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஸோ இப்போதைக்கு நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ see you guys in another vlog. Take care. bye bye. Bye bye.